Hello friends, welcome to முதலாளி சேனல். நாம இன்னைக்கு எந்த பிசினஸ் பத்தி பார்க்க போறோம்னா ஒரு பிசினஸ் சிம்பிளான ஒரு பிசினஸ் ஐடியா பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னா சால்ட் பிசினஸ். இது சால்ட் பிசினஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து கடலோர மாவட்டங்கள்ல தான் அதிக பீப்புள் வந்து பண்றாங்க. எதனால கடலோர மாவட்டங்கள் அதிகமாக பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியா கிடைக்கும், டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எல்லாம் கம்மி. அதனால மேக்ஸிமம் அங்க இருக்கிறவங்க அங்கதான் வாங்கி பண்ணுவாங்க. அதே மாதிரி மற்ற ஏரியாவில் இருக்கிறவங்களும் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் கம்மியா வரும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்க்கு வந்து மெயினா நீங்க வந்து கடலோர பகுதியில் உள்ள அந்த உப்பு மாவட்டம் உப்புல சேல் பண்றாங்க பாத்தீங்களா, நீங்க அவங்க கிட்ட ஹோல்சேலா மூட்டை மூட்டையா உப்பு வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்தியா மார்ட்லயும் உப்பு வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க அவங்களுக்கு அந்த சப்ளையரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இதோட உங்களோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா உப்பு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதே ஒரு பெரிய வேலை தான். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இதை வந்து பேக்கிங் பண்றதா மெயினான வேலை. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பிராண்ட் நேம் போட்டு நீங்க வந்து கவர் ரெடி பண்ற மாதிரி இருக்கும். 1 kg, 1/2 kg அந்த மாதிரி ரெடி பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்க பேக்கிங் பண்றது மட்டும் தான் ஒர்க்கு. பேக்கிங் பண்ணி அதை வந்து சேல் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பிசினஸ்ல புதுசா நீங்க என்ன ஐடியா ட்ரை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1 kg பாக்கெட்டு, 500 கிராம் பாக்கெட்டு, அப்புறம் 250 கிராம் பாக்கெட் கூட இருக்கு. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா அப்போதைக்கு அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்கலாம் கம்மி இதுக்கு வாங்கலாம்னு பார்ப்பாங்க. அதனால நீங்க 100 கிராம் பாக்கெட் அந்த மாதிரி போட்டீங்க, 100 கிராம் கம்மியா போட முடியாது. 100 கிராம் பாக்கெட் போட்டு 1 ரூபா, 2 ரூபா அந்த மாதிரி சேல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரிவிங்க. உங்க பிராண்ட் வந்து சீக்கிரம் வந்து ப்ரொமோட் ஆக வாய்ப்பு இருக்கு. இது வந்து அதிக டிமாண்ட் உள்ள லாங் டைம் பண்ணக்கூடிய பிசினஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அந்த வந்து பேக்கெட் பண்ண உடனே அதை வந்து மூட்டை பண்ற மாதிரி இருக்கும். அந்த பிளாஸ்டிக் சாக்கு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து நீங்க மூட்டை பண்ணி அதை வந்து மல்லிகை கடைக்கு அந்த மாதிரி சேல் பண்ற மாதிரி இருக்கும். இதோட டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து டிராபேக்னு சொல்ல முடியாது. இதை வந்து உங்களுக்கு வந்து நீங்க அதர் ஏரியாஸ் கடலோர மாவட்டம்லாம் அதர் ஏரியாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியா வரும். ஏன்னா கடலோர மாவட்டங்கள் இருக்கிறவங்களுக்கு அவங்க அதிகமா எடுப்பாங்க, டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் கம்மி, விலையும் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். அதனால ஈஸியா வந்து டெலிவரி பண்ண முடியும். இது நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அதிகமாகும். உங்களுக்கு அந்த 2 நாள் செலவு அந்த மாதிரிலாம் எஃபோர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த உப்பு பாக்கெட்டை வந்து நீங்க எங்க சேல் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா மல்லிகை கடை, ஹோல்சேல் கடையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, மெயினா ஃபர்ஸ்ட் அதான் பாக்குற மாதிரி இருக்கும். அதில் நீங்க சேல் பண்ணீங்கனாலே மேக்ஸிமம் எல்லாமே வந்து கவர் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா உப்புக்குன்னே நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, உப்புக்குன்னே தனியா அவங்கள அப்ரோச் பண்ணீங்கனாலும் நீங்க அவங்க கிட்ட சேல் பண்ணீங்கன்னா பல்க் ஆர்டர்ஸ் கிடைக்கும். ரெகுலரா ஆர்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த உப்பு பிசினஸ் பண்றதுக்கு இட வசதியும் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இந்த பிசினஸ்ல என்னென்ன முடிஞ்சது நான் ஒரு சிம்பிள் ஐடியா மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு இந்த பிசினஸ் பண்ணலாமே ஒரு சின்னதா ஒரு ஐடியாச்சும் கிடைச்சிருக்கும். இது போன்ற பல பிசினஸ் வீடியோக்களை பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், அதை எப்படி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.